சால்வரின் அரண்மனை முன்பு போல இல்லை. அந்த மண்டபத்தில் வெற்றியின் முழக்கமில்லை. வீரர்களின் சிரிப்பு இல்லை. சுவரில் தொங்கிய ஆயுதங்கள் இப்போது அவமானத்தின் நினைவுச் சின்னங்கள். அந்த மண்டபத்திற்குள் அம்பா நுழைந்தாள். இது மணமகள் போல் நுழைவு அல்ல, வெற்றி கொண்டவளின் நடையல்ல, நீதியைத் தேடும் ஒருவரின் நடை. சால்வர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் உடல் அரசனின் போலிருந்தது. ஆனால் அவன் கண்கள் போரில் தோற்ற ஒருவரின் கண்கள். அம்பாவை பார்த்ததும் அவன் எழவில்லை. அந்த செயல் அவனது அகந்தையின் முதல் அடையாளம். சால்வர் குளிர்ந்த குரலில், "நீ எதற்காக வந்தாய்?" அந்த கேள்வியில் அன்பில்லை, ஆர்வமில்லை. அதிலிருந்தது பயம் மறைத்த அகந்தை. அம்பா ஒரு நொடி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் மனப்பழக்கமில்லை, தெளிவு மட்டும். "அம்பா, நான் பீஷ்மரின் ரதத்தில் வந்தவள். அவர் என்னை வென்றதில்லை. உன் பெயரை கேட்டதும் என்னை திருப்பி அனுப்பினார்." அந்த வார்த்தைகள் சால்வரின் மனதில் ஒரு காயத்தை திறந்தன. "சால்வர், பீஷ்மர் என்னை போரில் தோற்கடித்தான்." அவன் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் கோபம் குதித்தது. "பீஷ்மர் வென்றதை நான் ஏற்க மாட்டேன்." அம்பாவின் முகம் மாளவில்லை. ஆனால் அவளின் உள்ளத்தில் ஒரு கனவு சத்தமில்லாமல் சரிந்தது. "அம்பா, நான் ஒரு போரின் பரிசல்ல. நான் ஒரு ஆணின் அவமானத்தை மறைக்க வரும் திரையல்ல." சால்வர் எழுந்தான். அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கினான். சால்வர் கடுமையாக, "பீஷ்மரால் தொட்டவளை நான் என் ராணியாக ஏற்க முடியாது. என் அரசியலுக்கும் என் கௌரவத்திற்கும் அது அவமானம்." அந்த நொடியில் அம்பாவின் உள்ளம் முழுமையாக உடைந்தது. அவள் கண்ணீர் விடவில்லை. ஏனெனில் அந்த வலி கண்ணீருக்குள் அடங்காது. "அம்பா, மனதில் ஒருவன் என்னை தன் அகந்தைக்காக எடுத்துச் சென்றான். இன்னொருவன் தன் அகந்தைக்காக என்னை திருப்பி அனுப்புகிறான். என் வாழ்க்கையில் என் விருப்பத்திற்கு எங்கே இடம்?" அம்பா மெல்ல திரும்பினாள். "அம்பா, கடைசி வார்த்தை. சால்வரே, நீ என்னை மறுத்ததில்லை. நீ உன் அகந்தையை என் உயிரை விட மேலே வைத்திருக்கிறாய்." அவள் அரண்மனையை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு பின்னால் ஒரு காதல் முடிந்தது. அவளுக்குள் ஒரு தீர்மானம் பிறந்தது. அந்த தீர்மானம் காதலின் பழிவாங்கல் அல்ல, அது ஒரு பெண்ணின் நீதிக்கான பயணம். அந்த நாளிலிருந்து அம்பா ஒரு பெண்ணாக மட்டுமில்லை, அவள் விதியாக மாற ஆரம்பித்தாள். அம்பா அரண்மனைகளை கடந்து காட்டுக்குள் நுழைந்தாள். அது ஒரு ஓட்டமல்ல, ஒரு தேர்வு. அவள் ஆபரணங்களை கழற்றினாள், பட்டாடைகளை விட்டாள். அவை அழகுக்காக அல்ல, அடையாளங்களுக்காக. நான் யார் என்பதை காட்டிய அனைத்தையும் அவள் விட்டுவிட்டாள். அம்பாவின் தவம் கண்களை மூடி உட்கார்வது மட்டுமில்லை, அது உடலின் வலியை ஏற்றுக்கொள்வது, மனத்தின் கோபத்தை தாங்குவது, நீதி கிடைக்கும் வரை நிற்க மறுப்பது. பகலில் சூரியன் அவளது தோலை எரித்தான். இரவில் குளிர் எலும்புகளை உறைய வைத்தது. மழையில் அவள் அசையவில்லை. பசியில் அவள் முறிந்துவிடவில்லை. நியாயம் பேசும் உலகில் ஒரு பெண்ணுக்கு ஏன் நியாயமில்லை? அம்பா வரம் கேட்கவில்லை, வழி கேட்கவில்லை. அவள் கேட்டது, என்னை இவ்வாறு உருவாக்கிய விதியை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த கேள்விதான் தேவர்களை அசைத்தது. அம்பாவின் தவம் பூமியை அதிர வைத்தது. அப்போது பரசுராவர் தோன்றினார். அவர் கேட்ட முதல் கேள்வி, "உனக்கு என்ன வேண்டும்?" அம்பா சொல்லவில்லை, "என்னை ராணியாக்கு, என்னை மணமுடி." அவள் சொன்னது, "என் வாழ்க்கையை சிதைத்த சக்தியை நான் எதிர்கொள்ள ஒரு வழி வேண்டும்." பரசுராமர் ஒரு உண்மையைச் சொன்னார், "பீஷ்மரை இந்த பிறவியில் யாராலும் கொல்ல முடியாது." அம்பா அங்கேயே நின்றுவிடவில்லை. அவள் கேட்டாள், "அப்படியானால் என்னை மாற்றுங்கள்." அந்த இடத்தில்தான் அம்பாவின் தவம் முழுமையடைகிறது. ஏனெனில் அவள் பழிவாங்கலை கேட்கவில்லை, அவள் மாற்றத்தை கேட்டாள். அம்பா தீ முன் நின்று சொன்னாள், "இது பழிவாங்கல் அல்ல, இது என் வாழ்க்கை மீண்டும் எனக்கே திரும்ப வரும் வழி." தீயில் புகுந்தாள். அவள் ஒரு அடி எடுத்தாள். 2வது அடியில் தீ அவளை சுற்றியது. 3வது அடியில் அம்பா இல்லை. உடல் எரிந்தது. ஆனால் அம்பா அழியவில்லை. அந்த தீயில் அவள் பெண்ணாக இருந்த துன்பம் எரிந்தது. அவளை நிராகரித்த உலகம் சாம்பலானது. அவள் அடையாளம்
கரைந்தது. பரசுராமரின் வாக்கியம், நீ இந்த பிறவியில் வெல்ல முடியாததை அடுத்த பிறவியில் விதியாக வெல்வாய்.